குருவாஞ்சேரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர், முன்னாள் இந்த நகரமன்ற தலைவர். எங்களுடைய ஆட்சியில் 4 ஆண்டுகாலம் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் ஆட்சி செய்து மக்கள் ரொம்ப பூர்ண சமத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய எடப்பாடியுடைய புகழ் மக்கள் மத்தியிலே நிலையாக இருக்கிறது. 4.5 ஆண்டு காலம் மக்கள் செய்த சேவை மக்கள் மறக்கவில்லை. ஏதோ காரணத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்போது அறிவிப்புகள் அத்தனையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய எடப்பாடியாருடைய அவருடைய வேண்டுதலை மக்கள் ஏற்று எழுச்சியோடு வெட்டலைக்கு வாக்களிப்பாக சொல்லுகின்றனர். செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிகமான வன்னியர்கள் மிகுந்த தொகுதி. இந்த பகுதியிலே ஜாதி அடிப்படை இல்லாமல் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க மக்கள் எழுச்சியோடு எங்களுக்கு போராடலாம் ஆதரவு தருகிறார்கள். எங்களுடைய வேட்பாளர் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் கஜேந்திரன் வெற்றி பெறுவார். அதற்கு எங்களுடைய எடப்பாளருடைய செயல்முறை நடைமுறை அவருடைய செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. போராடெல்லாம் மக்கள் எல்லாம் புகழ்ச்சியாக எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், இன்றைய அராஜகம் ஒழிய வேண்டும், விலைவாசிகள் கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும். 4.5 ஆண்டு காலம் எல்லா வறட்சி, புயல், மழை இவை எல்லாத்திலும் கொரோனாவெல்லாம் சமாளித்து மக்களை துன்பத்துக்கு ஆளாகாமல் விலைவாசிகள் ஏறாமல் பார்த்துக் கொண்டார். இன்றைக்கு 500 ரூபாய் விதிக்கப்பட்ட விதி நகராட்சியில் 5000 விதிக்கப்படுகிறது. 500 ரூபாய் கரண்ட் பில் கட்டணம் 5000 கட்டுறாங்க. வரிகள் உயர்த்தப்பட்டு விட்டது, விலைவாசி உயர்த்தப்பட்டு விட்டது. மக்கள் எல்லாம் இன்னைக்கு திட்டங்கள் வந்து நாங்கள் போடும்போது அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக காவாய், ரோடு, லைட்டு, கால்வாய் எல்லாம் போடுவோம். ஆனா இன்னைக்கு அவங்க 10 கோடி ரூபாய் டெண்டர் வைத்தால் 1 கோடி ரூபாய் கம்மி. அதுக்காக தான் இன்னைக்கு செய்து இந்த நகராட்சியில் மொத்த பணத்தையும் கான்ட்ராக்ட் மூலமாக வைத்து கடனாக்கி விட்டு இந்த நகரமன்ற வேண்டிய வேட்பாளர் போட்டியிடுகிறார் திமுக வேட்பாளர். எனவே நாங்கள் செய்வதெல்லாம் மக்களுடைய சேவை. அம்மா அவர்கள் சொன்னது போல ஒரு தாய்க்கு தான் குழந்தைகளுடைய தேவை தெரியும். அந்த அடிப்படையில உணர்ந்து மக்களுக்கு என்னென்ன தேவை செய்தாங்க. இன்னைக்கு எங்களுடைய எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டு தருவார், மற்ற மடிக்கணி தருவார், சைக்கிள் தருவார், மற்ற எண்ணற்ற திட்டங்கள் அம்மா வகுத்து கொடுத்த வழிவகுத்து கொடுத்த அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தும் சொல்கிறார். மக்களை எழுச்சியாக இருக்கிறார்கள். எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அண்ணாவிடம் கஜேந்திரன் அதிக வாக்குகள் வெற்றி பெறுவார். மக்கள் போராடலாம் எழுச்சியாக எங்களுக்கு வரவேற்கிறார்கள். எனவே எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். எங்கள் ஆட்சி எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். மக்கள் அனைத்து தொல்லைகளும் ஈடுபடுவார்கள். இந்த கெஞ்சா பழக்கத்தை, போதை பழக்கத்தை அடியோடு தீர்ப்பதற்கு முதலமைச்சர் கையிலே ஒரு இலாகாவை வைத்து செயல்பட போகிறார். மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்கள், குழந்தைகள் வாழ்க்கை எல்லாம் நல்லமடையும். எல்லா விதமான முன்னேற்றமான பாதைக்கு மீண்டும் தமிழகம் திரும்புவதற்கு எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் வேண்டும் என்று மக்கள் போராடலாம் சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.